இப்ப கோபியுமே எப்படியாச்சும் அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு, அவர் வாழ்ந்த அந்த ஊருக்கே போயிருப்பான். இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பான், இவங்கள பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. இப்ப அவருமே அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பெரியவரா இருக்கிறவரு இளைஞனா இருக்கும்போது, அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரோட பொண்ண லவ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரோட லவ் விஷயமும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தெரிய வந்ததுனால, அவங்க அப்பாவுமே இந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் வெளியில வேற எங்கனா மாப்பிள பார்க்கணும். இல்லன்னா என்னுடைய மானமே பறி போயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட இந்த பொண்ணுமே எப்படியாச்சும் அவன மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தங்கரையோட 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. சீக்கிரமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணலன்னா, நிச்சயமா என்னோட அப்பா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பையனுமே உனக்கு என்னோட அம்மாவோட நிலைமை தெரியும் இல்லையா? அவங்கள எப்படியாச்சும் நான் காப்பாத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கல்யாணம்னு சொல்லும்போது, இல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆத்துல விழுந்துருவா. உடனே அவனுமே அவள காப்பாத்திட்டு நீ என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா நம்ம அம்மா பாத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி ஓகே நான் கண்டிப்பா உன்ன பாக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். இப்ப இந்த பொண்ணுமே அவன சந்திச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவளோட கையில ஒரு வளையல் இருந்திருக்காது. எங்க உன்னோட வளையல்? நீ அவன போய் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அடிச்சிருவாங்க. இப்ப அவங்க அப்பாவுமே இதுக்கு மேல நேரம் தாழ்த்துனா கண்டிப்பா நம்மளோட மானம் பறி போயிடும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேக வேகமா மாப்பிளையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அவனை தேடி போவா. ஆனா அந்த நேரம் அவன் ஊர்லயே இருந்திருக்க மாட்டான். இப்ப அவங்க அப்பாவுமே இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது இந்த பசங்களுமே அவனோட ஃப்ரெண்டை பார்த்து உங்க லவ்வருக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவனுமே வேக வேகமா அவளை பார்க்கறதுக்காக ஓடுறா. கடைசியில பார்த்தா அவனுக்கு கல்யாணமே முடிஞ்சு போகுது. இப்ப இவனுமே எங்கெங்கேயோ அலைஞ்சு அவளை எப்படியோ கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அட்ரஸ் தேடி அவங்க வீட்டுக்கே போறா. கடைசியில ஆனா அவளை பார்த்ததுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவ ஒரு வேற ஒருத்தனுடைய மனைவின்றதுனால இப்ப இவங்கிட்ட போனா அது தப்பா தான் மாறிடும் அப்படின்ற மாதிரி அவளுமே அங்கிருந்து உள்ள போயிடுறா. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பெரியவர்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்ட கோபியுமே எப்படியாச்சும் அவங்க 2 பேரையுமே ஒரு தடவையாச்சும் சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த கோபியுமே நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி நைட்டோட நைட்டா அவங்க கிட்ட காசு மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப அங்கிருந்து ஓடி வந்தவன் சிட்டிக்குள்ள அவங்கள பத்தி ஏதாச்சும் தகவல் தெரியுமான்னு சொல்லி நிறைய இடங்களை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்ப இவன் கையில இருந்த காசுமே தீர்த்து போகுது. இதனால வேற வழி இல்லாம பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குது. சரி ஒரு ₹2 பிஸ்கெட் மட்டும் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கலான்னு போறான். அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது அந்த பையனுமே பார்த்துறான். உனக்கு என்ன ஆச்சு? எதனால இங்க வந்துருக்கன்னு சொல்லிட்டு அவனுமே கேட்கும்போது அவனோட எல்லா விஷயங்களையும் சொல்றான். இதை கேட்ட உடனே சரி உனக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, உங்ககிட்ட காசுமே இல்லையா? என் கூடவே இருந்துரு அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருமே அந்த டீ கடையிலேயே வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.